these are actually அவங்க ஃபிலிம்ல எடுத்தாலும் somewhere these are happening. So அதுதான் சொல்ல வரேன். அது ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்ட். ஆக்சுவலி அதே மாதிரி தான் I told my friend she lost ஒரு பர்టిక్యులர் பீரியட்ல she lost that memory இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. Because of the head injury. அந்த மாதிரி நடக்குது. சோ அது வந்து நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கேட்கணும், இல்லைன்னா நம்ம டாக்டர்ஸ் அந்த பர்టిక్యులர் neuron set of neurons. Even Jyoti can answer it. Ma'am, can I say an example? I'm Esther. This long-term memory is like kind of ability to perform skill or action automatically without conscious thoughts. So like if you're used to cook idlis every day without even like when we get up and go morning and then switch on the stove and make a idli like that kind அதுதான் இப்ப பண்ண போறோம். This is what is called semantic memory. Okay. The facts, names நீங்க சொல்றீங்கல்ல, சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, நிறைய விஷயம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ நீங்க இப்போ சும்மாவே நம்ம சொல்லுவோம், for every action there is equal and opposite reaction அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே சொல்லுவோம். ஓகே, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நியூட்டன் தேர்ட் லான்னு. சரியா? சும்மா சினிமால கூட யூஸ் பண்றான், for every action there is equal and opposite reaction அப்படின்னு சொல்றோம். ஸோ எங்கேயோ படிச்சது எங்கேயோ அப்படி நம்மளுக்கு அந்த மெமரியில வந்துடும். நம்மளுக்கு ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ல கூட அது வந்துடும் அந்த மாதிரி. ஸோ நியூட்டன் தேர்ட் லா சேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ தட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. நீங்க சொன்ன மாதிரி நீ இட்லி காலைல போனா ஆட்டோமேட்டிக்கா it comes like without conscious thought, right ma'am? Is it what the long term? It's there in the long term memory. Daily பண்றீங்க இல்லையா? டெய்லி பண்றீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கான்செப்ட்ஸ் தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட டகடகடன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ இட் ஸ்டோர்ஸ் இன் யுவர் செமாண்டிக் மெமரி. பட் செமாண்டிக் மெமரியில வந்து ஈவன் வித்வுட் ரிமெம்பரிங், நீங்க சொன்ன மாதிரி ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல ஈவன் இட்லி இப்படிதான் வேக வைக்கணும் அப்படிலாம் நம்ம டெய்லி யோசிக்கிறது இல்லை. ஈவன் வித்வுட் ரிமெம்பரிங் வில் டூ இட், நம்ம பண்ணுவோம். ஆனா இது ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, சம்டைம்ஸ் ட்ரிவியா அப்படின்னா, ட்ரிவியா இஸ் a word you can refer Google. அது பத்தி unwanted information கூட the semantic memory will store in the long term memoryல வந்து ஸ்டோர் ஆகும். அது ஏன் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப திருப்பியும் பார்க்கலாம். நம்ம வந்து போகும்போது ஏன் நம்ம அன்வான்ட் மெமரி நமக்கு நிறைய ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, because of நம்ம too much of exposure to social media. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டிக்கல் நான் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மெமரி வந்து ஸோ ஐ டீல் வித் லாட் ஆஃப் சில்ட்ரன், மோஸ்ட்லி கிட்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து they don't have a very good childhood memories. ஒரு டீனேஜ்லாம் நான் கேட்டேன் அப்படி அவங்க இதெல்லாம் அவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப வஸ்டா இருக்கும். ஸோ அது வந்து they carry forward in the teenage. அப்புறம் வந்து they carry forward to their when they become adult. ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணும் போது தான் and அதுதான் the trivia. So some unwanted things would happen in their childhood. அது வந்து ரொம்ப ட்ராமாவா இல்லைன்னா கூட, ட்ராமா இஸ் லைக் when she's really abused by her own relatives அப்படின்ற போது தான் அது பயங்கர ட்ராமாவா மாறுது. பட் ஆனால் ஈவன் ட்ராமாவா இல்லைன்னா அன்பிளசன்ட் மெமரிஸ், நான் சொல்றது அன்பிளசன்ட் மெமரிஸ் would happen in the childhood. அதை வந்து நம்ம அப்படியே டீனேஜ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே அடல்ட் ஃபார்ம்